Hi student, good morning. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ். லாரன்ஸ் விசையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். When a electric charge Q is kept at rest in a magnetic field, no force act on it. அது காந்தப்புலம் ஒன்றினுள் ஓய்வு நிலையிலுள்ள Q மின்னோட்டம் கொண்ட மின்துகள் ஒன்றை வைக்கும்போது அதன் மீது எந்த ஒரு விசை செயல்படுவதில்லை. At the same time, if the charge moving in the magnetic field, it extends a force. அதே நேரத்தில் அம்மின்துகள் காந்தப்புலத்தில் இயங்கும் போது ஒரு விசை உணருது அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஃபோர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கூலும் ஃபோர்ஸ் ஸ்டடிடு இன் யூனிட் 1. இந்த விசை பார்த்தோமா அளவு 1ல் பார்த்த கூலும் விசையிலிருந்து வேறுபட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஃபோர்ஸ் இஸ் நவுன் as மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த விசைக்கு காந்த விசை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது எப்படி குறிக்கலாம்னா F வெக்டார் ஈக்குவல் டு Q இன்ட்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம குறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப் தி சார்ஜ் இஸ் மூவிங் இன் போத் தி எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட், தி டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை தி சார்ஜ் இஸ் கிவன் பை F வெக்டார் ஈக்குவல் டு Q இன்ட்டு E வெக்டார் ப்ளஸ் V வெக்டார் கிராஸ் B வெக்டார். அது பொதுவாக மின்புலங்களாலும் காந்தப்புலங்களாலும் இவ்விரண்டிலும் இயங்கும்போது அந்த மின்துகள் இயங்கும்போது உணரும் மொத்த விசை பார்த்தோமா F வெக்டார் ஈக்குவல் டு Q இன்ட்டு E வெக்டார் ப்ளஸ் V வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் நவுன் as லாரன்ஸ் ஃபோர்ஸ். இது லாரன்ஸ் விசை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஃபோர்ஸ் ஆன் எ மூவிங் சார்ஜ் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட். காந்தப்புலத்தில் இயங்கும் மின்துகள் ஒன்று உணரும் விசை. When an electric charge Q is moving with velocity V in the magnetic field B vector, it experiences a force is called magnetic force. அது B வெக்டார் அப்படிங்கிற காந்தப்புலத்தில் Q மின்னோட்டம் கொண்ட மின்துகளானது V வெக்டார் திசையத்தில் இயங்கும்போது அது ஒரு விசை உணருது. அது காந்த விசை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அது Qங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜ், Vங்கிறது வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட், Fm அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை தி சார்ஜ் இன் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ லாரன்ஸ் reduced the force experienced by the moving charge in the magnetic field. அதாவது பல்வேறு சோதனை செஞ்சதுக்கப்புறம் காந்தப்புலத்தில் இயங்கும் மின்துகள் உணரும் விசை லாரன்ஸ் கண்டுபிடிச்சார். அது Fm வெக்டார் ஈக்குவல் டு Q இன்ட்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். இதை இது வெக்டார் ஃபார்மில் பார்த்தோம். இதே மேக்னிடியூட் ஃபார்மில் பார்க்கும்போது எண் மதிப்பில் பார்க்கும்போது Fm ஈக்குவல் டு QBB சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷன் எழுதலாம். ஃப்ரம் தி எபோவ் ஈக்குவேஷன் இந்த சம்பந்தம் அறிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Fm வெக்டார் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் B வெக்டார். அது Fm ஆனது காந்தப்புலம் நேர்த்தகவல் இருக்குது. அது காந்தப்புலம் B வெக்டருக்கு நேர்த்தகவல் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே போல் Fm வெக்டார் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வெலாசிட்டி ஆஃப் தி மூவிங் சார்ஜ் V வெக்டார். Fm ஆனது திசைவேகம் V வெக்டருக்கு நேர்த்தகவல் இருக்குது அப்படின்னு. அதே போல் Fm வெக்டார் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் வெலாசிட்டி அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். Fm ஆனது திசைவேகம் மற்றும் காந்தப்புலத்துக்கு இடைப்பட்ட கோணத்தின் சைன் மதிப்புக்கு நேர்த்தகவல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் Fm டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மேக்னிடியூட் ஆஃப் தி சார்ஜ். Fm ஆனது மின்னோட்டத்தின் எண் மதிப்புக்கு நேர்த்தகவல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தி டைரக்ஷன் ஆஃப் Fm இஸ் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு B வெக்டார் அண்டு B வெக்டார். Yes, Fm is the cross product of V வெக்டார் அண்டு B வெக்டார். அது Fm இன் திசை பார்த்தோமா B வெக்டார் மற்றும் B வெக்டாரின் திசைகளுக்கு எப்போதும் செங்குத்தாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா Fm ஆனது B வெக்டார் மற்றும் B வெக்டாரின் குறுக்கு பெருக்கல் மூலமாக தான் வரையறை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறேன். இங்கே Fm தான் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தி டைரக்ஷன் ஆஃப் Fm வெக்டார் ஆன் நெகட்டிவ் சார்ஜ்
is opposite to the direction of Fm vector on positive charge provided other factor are identical shown figure. அதாவது மற்ற காரணிகள் ஒன்றாக உள்ள நிலையில் எதிர்மின் துகள் உணரும் Fm திசையானது நேர்மின் துகள் உணரும் Fm திசைக்கு வந்து எதிர் திசையில் வந்து இருக்குது. அப்போ ப்ளஸுக்கு ஆப்போசிட் தான் வந்து மைனஸ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ப்ளஸ் இருக்கும்போது ஒரு டேரக்ஷனில் அது ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அதே மைனஸ் சார்ஜ் வைக்கும்போது அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து if velocity v vector of the charge q is along magnetic field b vector then Fm is 0. அது மின்துகள் q-வின் திசைவேகம் v ஆனது காந்தப்புலம் b வெக்டரின் திசையில் இருந்தால் Fm சுழியாகும். அதாவது சார்ஜுடைய திசைவேகமானது காந்தப்புலம் b வெக்டரின் திசையிலே வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து Fm வேல்யூ வந்து சுழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டெஃபினேஷன் ஆஃப் டெஸ்லா வரையறை. தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் 1 டெஸ்லா. இஃப் எ யூனிட் சார்ஜ் மூவிங் இன் இட் வித் யூனிட் வெலாசிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்டு யூனிட் ஃபோர்ஸ். அது காந்தப்புலத்தில் ஓரலகு திசைவேகத்தில் இயங்கும் ஓரலகு மின்னூட்டம் கொண்ட மின் துகளானது ஓரலகு விசையை உணர்ந்தால் அக்காந்தப்புலத்தின் வலிமை தான் வந்து ஒரு டெஸ்லா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 1 டெஸ்லா ஈக்குவல் டு 1 நியூட்டன் செகண்ட் பை கூலும் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஆல்ரெடி வந்து கரண்ட் ஆம்பியர்னு சொல்லுவோம். அதாவது ஐஸ் ஈக்குவல் டு கியூ பை டின்னு சொல்லுவோம். இப்போ யூனிட் பார்த்தோம்னா கரண்ட்டுக்கு ஆம்பியர்னு சொல்லுவோம். கியூவுக்கு சி பை டிக்கு எஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ சி பை எஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஆம்பியர் அப்படின்னு சொல்லி போடுவோம். அதான் வந்து அந்த எஸ்ஸை கீழே வேணும்னா சி பை எஸ்ன்னு மாதிரி இருக்கும். அதுபோல் ஆம்பியர் மீட்டர்னு சொல்லி போடுவோம். அப்போ 1 டெஸ்லா ஈக்குவல் டு 1 நியூட்டன் பை ஆம்பியர் மீட்டர்னு சொல்கிறோம். அது டிவைடில் இருந்தபோது வந்துச்சுன்னா இது இன்வெர்ஸமாக இருக்கும். அதனால் 1 டெஸ்லா ஈக்குவல் டு 1 நியூட்டன் ஆம்பியர் இன்வர்ஸ் 1 மீட்டர் இன்வர்ஸ் 1 அப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. மோஷன் ஆஃப் எ சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இன் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சீரான காந்த புலத்தில் உள்ள மின் துகளின் இயக்கம். கன்சிடர் எ சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஆஃப் சார்ஜ் q having mass m entering into a region of uniform magnetic field b vector with velocity v vector such that velocity is perpendicular to the magnetic field. அது m நிறையும் q அப்படிங்கிற மின்னோட்டம் கொண்ட மின் துகள் ஒன்று காந்தப்புலம் p வெக்டருக்கு செங்குத்தாக v வெக்டார் திசைவேகத்துடன் காந்தப்புலத்தினுள் நுழைகிறது அப்படின்னு சொல்கிறோம். as soon as the particle enter into the field, Lorentz force act on it a direction perpendicular to both magnetic field p vector and velocity v vector அப்படின்னு சொல்கிறோம். இப்போ துகள் காந்தப்புலத்தினுள் நுழைந்தவுடன் அத்துகளின் மீது காந்தப்புலம் p வெக்டார் மற்றும் திசைவேகம் v வெக்டார் இவற்றிற்கு செங்குத்தான திசையில் லாரன்ஸ் விசையானது செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம். As a result, the charged particle moves in a circular orbit sound figure. இதன் பயனாக பார்த்தோன்னா மின்துகளானது வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. இதை வந்து நம்ம டயக்ராம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறோம். தி லாரன்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் தி சார்ஜ்டு பார்ட்டிகிள் இஸ் given by, அதாவது மின்துகளின் மீது செயல்படும் லாரன்ஸ் பார்த்தோமா F vector equal to Q into V vector cross B vector அப்படின்னு சொல்லுவோம். லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆல் ஆக்ட் ஆன் தி பார்ட்டிக்கல். இங்கு துகளின் மீது லாரன்ஸ் விசை மட்டும்தான் வந்து செயல்படுவதால் இதன் மீது செயல்படும் நிகர விசையின் எண்மதிப்பு பார்த்தோமா நம்ம அதாவது த லாரன்ஸ் ஃபோர்ஸ் அலாங் தி ஆக்ட் த பார்ட்டிக்கல். தி மேக்னிடியூட் ஆஃப் நெட் ஃபோர்ஸ் அண்ட் தி பார்ட்டிக்கல் இஸ் சம்மேஷன் ஐ எஃப்ஐ ஈக்குவல் டு எஃப்எம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து QVEக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. அதாவது மேக்னிடியூட் வேல்யூ மட்டும் இருந்தோம்னா QVB மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஏ சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஃபார் தி பார்ட்டிக்கல் causing it is to execute circular motion. அதாவது இந்த லாரன்ஸ் விசை வட்டப்பாதையில் துகள் இயங்க தேவையான மைய நோக்கு விசை வந்து கொடுக்குது. Therefore,
அதனால் வந்து QVB ஈக்குவல் டு மைய நோக்கு விசைக்கான சமன்பாடு பார்த்தோம்னா mv²/r அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து QVB ஈக்குவல் டு mv²/r அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த வியும் கேன்சல் ஆச்சு. நமக்கு ஆர் மட்டும் வேணும்னா அந்த ஆர் எந்த ஒன்றுன்ட்டு QB எந்த ஒன்றுமா டிவைடில் போயிடும். அப்போ தி ரேடியஸ் ஆஃப் தி பாத் ஆர் ஈக்குவல் டு mv/QB அப்படின்னு சொல்லலாம். அதாவது வட்டப்பாதையின் ஆரம் பார்த்தோமா நம்ம mv/QB அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் மொமெண்டம் P is equal to mvன்னு. அதில் அந்த mv எடுத்துகிட்டு பின்னு சொல்லி போட்டோமா R equal to P/QB அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். ஏன்னா P is equal to mv லீனியர் மொமெண்டம் ஆஃப் தி பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் தி டைம் டேக்கன் பை தி பார்ட்டிக்கல் ஃபார் ஒன் கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன் T is equal to 2πr/v அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம P ஈக்குவல் டு எம்இன்னு சொல்கிறோம். ஏன்னா தொகை நேர்கோட்டு வந்து எண் மதிப்பு வந்து P ஈக்குவல் டு எம்இன்னு சொல்லுவோம். அதே போல் கேபிட்டல் T பார்த்தோம்னா முழு வட்டப்பாதையை நிறைவு செய்வதற்கான நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு அப்படின்னா இப்போ T ஈக்குவல் டு 2πr/v அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணலாம். அப்போ தேர்ஃபோர் 2πr/v அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். அதே போல் நம்ம ஈக்குவேஷன் 3.57 3.58 ரெண்டு அதாவது ஆறு ஈக்குவேஷன் முடிச்சுமா அந்த ஆறு ஈக்குவேஷன் வந்து இதில் வந்து சப்ஜெக்ட் பண்ணுறோம். இப்படி பண்ணோமா அதாவது T ஈக்குவல் டு 2πr/vன்னு தெரியும். நமக்கு ஆருக்கு வேல்யூ தெரியும் mv/QBன்னு சொல்லி அதை சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ T ஈக்குவல் டு 2πmv/QBV அப்போ நம்ம எடுத்துருக்கோம். அதில் மேலே இருக்கிற வியும் கீழே இருக்கிற வியும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு T ஈக்குவல் டு 2πm/QB அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து சைக்ளோட்ரான் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சமன்பாடு தான் பார்த்தோம்னா சைக்ளோட்ரான் அலைவு நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட் இஸ் தி ஃப்ரீக்வன்சி F. அதாவது அலைவு நேரத்தின் தலைகீழ் மதிப்பு அதிர்வெண் F அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அலைவு நேரத்தினுடைய தலைகீழ் மதிப்பு தான் பார்த்தோன்னா அதிர்வெண் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து F அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ F ஈக்குவல் டு 1/t அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். நமக்கு ஆல்ரெடி டீக்கு வேல்யூ தெரியும். அந்த டி வேல்யூ வந்து அப்ளை பண்ண அப்படின்னா நமக்கு F is equal to 1 அந்த டி வேல்யூ 2πm/QB அப்ளை பண்ணோம். அது மேலே போச்சுன்னா F is equal to QB/2πm அப்போ நமக்கு கிடச்சிருக்கும் சொல்லலாம். அதே போல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா அதாவது கோண அதிர்வெண் ஒமேகாவின் அடிப்படையில் நம்ம எழுதணும் அப்படின்னா ஒமேகா is equal to 2πf அப்படின்னு சொல்லலாம். எஃப்க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிடும் QB/2πmன்னு சொல்லி நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணுமா ஒமேகா ஈக்குவல் டு 2πQB/2πm அப்படின்னு வந்திருக்கும். அதில் அந்த 2πயும் 2πயும் கேன்சல் ஆச்சுன்னா QB/m அப்படின்னு மட்டும் நமக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி ஆர் சைரோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா F ஈக்குவல் டு QB/2πm அல்லது ஒமேகா ஈக்குவல் டு QB/m அப்போ நமக்கு கிடைக்குது. T ஈக்குவல் டு 2πm/QB F equal to QB/2πm and omega is equal to QB/m. From the above three equation we infer that a time period and a frequency depend only on charge to mass ratio. அது specific charge தான் வந்து define பண்ணியிருக்குது but not on velocity or the radius of the circular path அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த மூணு ஈக்குவேஷன் பார்த்தோமா அலைவு நேரம் மற்றும் அதிர்வெண் இரண்டும் மின்னோட்ட நிறை தகவை மின்னோட்டம் அல்லது ஓரல் நிறைக்கான மின்னோட்டம் மட்டும்தான் வந்து சார்ந்திருக்குது. மாறாக திசைவேகத்தையோ அல்லது வட்டப்பாதையின் ஆரத்தையோ வந்து சார்ந்தில்லை என்பது நமக்கு இது வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். If a charged particle moves in a region of uniform magnetic field such that its velocity is not perpendicular to the magnetic field, அதாவது திசைவேகம் காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இல்லாத நிலையில் மின்துகள் ஒன்று சீரான காந்தப்புலத்துடன் நுழையும் போது தி வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிக்கல் இஸ் ஸ்ப்ளிட் அப் இன்டு டூ காம்பனன்ட்ஸ். ஒன் காம்பனன்ட் இஸ்
parallel to the field while the other component perpendicular to the field அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு கூறில் வந்து பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நுழையும் போது திசைவேகம் வந்து ரெண்டு கூறில் வந்து பிரியுது. ஒன்று வந்து காந்தப்புலத்துக்கு இணையாகவும் மற்றொன்று பார்த்தோம்னா காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தி காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி parallel to field remain unchanged and the component perpendicular to the field keep changing due to Lorentz force. அதேபோல் காந்தப்புலத்துக்கு இணையாக உள்ள திசைவேகத்தின் கூறு எவ்வித மாற்றத்துக்கும் உட்படாது. ஆனால் காந்தப்புலத்துக்கு செங்குத்தான கூறு பார்த்தோம்னா லாரன்ஸ் விசையினால் தொடர்ந்து மாற்றமடையுது. அப்போ hence the path of the particle is not a circle. It is a helical around the field lines. Sound figure. அப்போ மின்துகள் வந்து வட்டப்பாதையில் வந்து சுற்றாது. படத்தில் காமிச்சோம்னா காந்தப்புல கோடுகளை சுற்றி ஒரு சுருள் வட்டப்பாதையில் வந்து சுற்றுது. For an example, the helical path of a electron when it move in a magnetic field. Sound figure. Inside the particle detector called cloud chamber, the path is made visible by the condensation of water droplet. அது காந்தப்புலத்தின் சுருள் வட்டப்பாதை வந்து மேற்கொள்ளும். எலக்ட்ரான் இயக்கம் தான் வந்துன்னா நம்ம படத்தில் வந்து கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து முகிர் கூடத்தினுள் எலக்ட்ரானுடைய சுருள் வட்டப்பாதை தான் வந்து நமக்கு கீழே காட்டியிருக்குது. மோஷன் ஆஃப் எ சார்ஜ்டு பார்ட்டிக்கல் அண்டர் கிராஸ்டு எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெலாசிட்டி செலக்டார். ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படும் மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தில் மின் துகள்களின் இயக்கம். அதாவது இதை வந்து திசைவேக தேர்ந்தெடுப்பான் அப்படின்னா சொல்லலாம். Let us consider a experiment arrangement to illustrate velocity selector shown figure. திசைவேக தேர்ந்தெடுப்பானை விளக்குவதற்காக ஒரு செய்முறை ஆய்வமைப்பு வந்து படத்தில் வந்து காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். In the region of space between the parallel plate of a capacitor which produce uniform electric field. A uniform magnetic field B vector is maintained perpendicular to the direction of electric field. சொல்கிறோம். அதாவது மின்தேக்கியின் இணைத்தட்டுகளுக்கு இடையே உள்ள பகுதியில் சீரான மின்புலமும் அதற்கு செங்குத்தான திசையில் சீரான காந்தப்புலமும் நிறுவப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து நிறைய வந்து காட்டியிருக்குது. சப்போஸ் a charged particle with charge q enter the space between left side with the velocity v vector, the net force on the particle is. அதாவது மின்னோட்ட மதிப்பு q கொண்ட ஒரு துகள் ஒன்று இடப்பக்கத்திலிருந்து v திசைவேகத்துடன் வெளியில் நுழையும் போது, அதாவது இடைவெளியில் வந்து நுழையும் போது அதன் மீது செலுத்தப்படும் நிகர விசைனா f ஈக்குவல் டு, அதாவது f வெக்டார் ஈக்குவல் டு q இன்ட்டு e வெக்டார் ப்ளஸ் v வெக்டார் கிராஸ் b வெக்டார் அப்படின்னு சொல்லாமல் சொல்லலாம். அது q சார்ஜ் ஆஃப் பார்ட்டிக்கல், விங்கிறது வெலாசிட்டி வந்து என்டர் இந்த ஸ்பேஸ் ஃப்ரம் லெஃப்ட் சைட், தி நெட் ஃபோர்ஸ் ஆன் பார்ட்டிக்கல் இஸ் f equal to q into e vector plus v vector into b vector னு சொல்கிறோம். For a positive charge, the electric force on the charge act is downward direction. அதாவது இங்கே துகள் நேர்மின் துகளாக இருந்தால் அதன் மீது ஒரு செயல்படக்கூடிய விசை பார்த்தோன்னா மின்விசை வந்து கீழ்நோக்கிய திசையில் வந்து இருக்குது. அதேபோல் தி நெட் ஃபோர்ஸ் ஆன் தி பார்ட்டிக்கல் இஸ் நமக்கு சொன்னோம். அதே போல் whereas the Lorentz force act upwards, அது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கீழ் நோக்கி வந்து செயல்படும் சொன்ன விசை. அதே போல் லாரன்ஸ் விசை பார்த்தோம்னா மேல் நோக்கிய திசையில் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ரெண்டும் பார்த்தோன்னா ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் a positive charge, the electric force on the charge act the downward direction, whereas the Lorentz force act upwards அப்படின்னு சொல்கிறோம். When these two force balance each other, then q e equal to q v naught b அப்படின்னு சொல்கிறோம். இதில் qவும் qயும் கேன்சல் ஆச்சு, நீங்கள் v naught தான் வேணும். v naught equal to e by b அப்படின்னு சொல்லாமல் எழுதலாம். v naught equal to e by b அப்படின்னு எழுதியிருக்கும். This means for a given magnitude of e vector field அல்லது b vector field, அதாவது electric field and magnetic field, the force act only on the particle moving with particular speed v naught equal to e by p னு சொல்கிறோம். அதாவது
இதன் கருத்து என்னென்னா, கொடுக்கப்பட்ட எண்மதிப்புடைய மின்புலம் மற்றும் காந்தப்புல அந்த காந்தப்புலத்தில் இயங்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வேகம் கொண்ட மின்துகள் மட்டும்தான் வந்து இந்த விஷயம் வந்து செயல்படுது அப்படின்னாகும். அதேபோல் தி ஸ்பீட் இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் மாஸ் அண்டு சார்ஜ். அதுபோல் இது வந்து வேகத்தையும், அதாவது இந்த வேகம் பார்த்தோன்னா மின்துகளுடைய நிறையையோ மின்னூட்டத்தின் அளவையோ வந்து சார்ந்திருக்காது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பை ப்ராப்பர் சூஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் தி பார்ட்டிக்கல் வித் பர்டிகுலர் ஸ்பீட் கேன் பி செலக்டட். அதேபோல் முறையான மின்புலம் மற்றும் காந்தப்புலங்களை தேர்வு செய்வதன் மூலம் குறிப்பிட்ட வேகத்தில் செல்லும் மின்துகளை வந்து தேர்வு செய்ய இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சச் ஏ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபீல்ட் இஸ் கால் ஏ வெலாசிட்டி செலக்டார் அப்படின்னு சொல்கிறோம். இது போன்ற புலங்களில் அமைப்பு இருக்குது. அது மின்புலம் காந்தப்புலம் இருக்கக்கூடிய புலங்கள் அமைப்பு தான் பார்த்தோன்னா திசைவேக தேர்ந்தெடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.